வணக்கங்க. ஹோம் ஸ்டைலில் ரவா கச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் ஒரு 1 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. ஒரு 1 1/4 கப்பு ரவை எடுத்துக்கங்க. அதை லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவை சூடாகிற வரைக்கும் இந்த பேனில் ஃப்ரை பண்ணிக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த ரவை அப்படியே கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம்லேயோ வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் ரவை சூடானதுமே செக் பண்ணி பாருங்கள். கையில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ரவை சூடாகிடுச்சான்னு பாருங்கள். ரவை சூடாகிடுச்சின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலு. நெய் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், நெய் வேணால் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு பட்டை, ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரிட்ஜி இலை, ஒரு 5 6 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அது லைட்டாக ஃப்ரை ஆனதுமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணி அப்படியே வதக்கிட்டே இருங்க. அது வதங்கினதுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதக்குங்க. அப்புறமா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஒரு 1 1/4 கப்புக்கு ஒரு 2 1/2 கப்பு தண்ணின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எங்கள் ஸ்டைலில் வந்து ஒரு தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது போட்டு தண்ணி கொதித்து வந்ததுன்னா ரவையை பொறுமையாக கொட்டி கிண்டிகிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுப்பை சிம்மில் இருக்கட்டும், அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. அப்படியே கெட்டியாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓரளவுக்கு ஓகே, இந்த மாதிரி வானலில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட போயிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.